இதெல்லாம் நமக்கு தேவையா? யாரால் யாருக்கு கூறப்பட்டது? தனது முகத்தை காட்ட துப்பில்லாத ஃபேக் ஐடியால் எனக்கு கூறப்பட்ட வாக்கியம். 2 வீக்ஸுக்கு முதல் நான் ஸ்கேட்டிங் லேர்ன் பண்ணேன்னு சொல்லி இந்த பிளாஸ்டிக் எய்டை வச்சு நான் பழைய வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்த இந்த ஃபேக் ஐடி தன்னை மாபெரும் வார்ம் ஃபயராக எண்ணி அதை என்ன கலாய்ச்சிட்டாங்களாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்தண்டே சும்மா நான் சும்மா நார்மலாக போய் சும்மா ஃபன்னுக்கு ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுதான் நான் சும்மா போயிருந்தேன். ஆனால் இந்த கொமெண்ட்டை பார்த்த உடனே கட்டாயம் நான் ஸ்கேட்டிங் பழகி காட்டுறடான்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுத்து 2 வீக்ஸில் நான் இந்த ப்ரோக்ரஸ் தான் இது. ஸோ இப்போ நான் சொல்லலை நான் ஸ்கேட்டிங் ஃபுல்லாக அழகாக செய்கிறேன்னு சொல்லி ஜஸ்ட் அந்த எய்டை வச்சு செஞ்சேன்னா இன்றைக்கி அந்த எய்டு இல்லாமல் ஸ்கேட் பண்ணுறதுக்கு நான் பழகிருக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. யாருன்னா என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு இப்படியான ஃபேக் ஐடியாவில் முகத்தை காட்ட துப்பு இல்லாமல் பின்னால் கதைச்சான்னு சொன்னால் பிள்ளாடி என்னென்ன ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு வரி ஒன்று வர இப்படியான கமெண்ட்ஸில் பார்த்து போட்டு எனக்கு அதில் வந்து 2-3 பேரை எனக்கு ப்ரைவேட்டாக வந்து ஏன் பண்ணாங்க. நீங்கள் இப்படி கதைக்கிறாக்களுக்கு சரியான பதிலடி ஒன்று நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ நார்மலாக நான் இந்த மாதிரியான கொமெண்ட்ஸில் நான் வரணும்னு சொல்லி தான் நான் போட்டேன். இதை நான் நினச்சிருந்தா நான் அந்த ஐடியா வச்சு நான் இது செய்கிற விஷயத்தை நான் போடாமல் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஓகே, நான் போட்டதே இதை மாதிரியான நெகட்டிவ் ஃபேக் ஐடியாவில் வந்து கமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி வந்தால் எனக்கு மோட்டிவேஷன் வரும். ஸோ அதை நான் கண்டினியூஸாக செஞ்சு நான் அதை மோட்டிவேஷன் எடுத்து பழகணுங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். ஸோ நிறைய விழுந்திருக்கேன், நிறைய எலும்பி இதில் எனக்கு கீழே விழுந்து எலும்புறதை நீங்களே பாருங்கள். ஸோ ஏதோ ஓகே, அந்த எய்டு இல்லாமல் இப்போ நான் ஸ்கேட் பண்ண பழகிட்டேன். ஸோ இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா அநேகமானாக்கள் இதை மாதிரியான நெகட்டிவிட்டி இந்த ஃபேக் ஐடியெல்லாம் நெகட்டிவ் பண்ணுறது அடுத்தது ஆக்கள் பின்னால் கதைப்பாங்கிற விஷயம் நிறையத்துக்கு பயந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்ய மாட்டாங்க. இதை மாதிரி மூஞ்ச காட்ட துப்பு இல்லாமல் இப்படியான ஃபேக் ஐடியில் வந்துட்டு அப்படிலாட்டி பின்னுக்கு புறம் பேசி தர்ற ஆக்களெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு சோறு ஓட போகிறல, நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா வந்து காப்பாற்ற போகிறல. நம்மளுக்கு நம்ம தான் எப்பயுமே ஸ்ட்ரென்த். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஃபேரில் இருந்த நிறைய பேர் எனக்கு முன்னுக்கு வந்து கழிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் எனக்கு முதுகுக்கு பின்னுக்கு நிறைய கலாய்ச்செல்லாம் ஃபன்னெல்லாம் பண்ணினாங்க, கேவலமாகலாம் கழிச்சாங்க. ஸோ அதெல்லாம் மோட்டிவேஷனை எடுத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுற சேலரி எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட ஒரு வீக் கமிஷனை விட குறையத்தான். ஸோ அந்த அன்றைக்கி அவங்களாம் என்னை பின்னால் காய்க்காங்க, கேவலமாக காய்க்காங்க, என்னை முதுகு பின்னால் காய்க்காங்கன்னு சொல்லி நான் அன்றைக்கி ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி என் கம்பெனியில் ஒரு நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்காது. ஸோ உங்களுக்கும் இதை மாதிரி வாழ்க்கையில் நிறைய இதை மாதிரி ஃபேக் ஐடிஸ் வந்து போவாங்க. ஸோ அந்த ஃபேக் ஐடியோட கதைக்கெல்லாம் பயந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறத எப்பயுமே விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் பெரிய அளவில் சொல்கிறதுக்கு நான் ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கரோ நான் ஒரு பெரிய வார்ம் ஃபயரோ இல்லை. லைக் எனக்கு இப்படியான சேலஞ்சுகள் நிறைய தருவாங்கன்னு சொன்னால் அதை சேலஞ்சாக எடுத்து செய்கிறது எனக்கு விருப்பம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ப்ரோக்ரஸ் தான் 2 வீக்ஸில் வந்த ப்ரோக்ரஸ் இது. ஸோ நான் கட்டாயம் ஒரு காலில் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு நான் பழகுவேன், ப்ளஸ் ரிவர்ஸ் ஐஸ் ஸ்கேட்டிங் கூட பழகுவேன். ஐஸ் ஸ்கேட்டிங்கில் நான் ப்ரோவாக ஆகாமல் விட மாட்டேன். ஸோ எனக்கு இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோவுக்கு நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்கன்னு சொன்னால் அதையும் நான் மோட்டிவேஷனாக எடுப்பேன். ஸோ இன்னும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டை நான் இந்த வீடியோவுக்கு எதிர்பார்க்கேன். Thank you fake IDs for everything. Bye.